ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு ரெசிபி தான். இது என்னென்னு பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் ரசவாங்கின்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் அந்த டேஸ்ட்டில் தான் இது வரும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நிலக்கடலை இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காயெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். ஒரு அரை கப் அளவுக்கு நார்மல் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு கப் அளவுக்கு கடலை, பச்சை வேர்க்கடலை அதை போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பூசணிக்காய் இதையும் எடுத்து வச்சுட்டுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நிலக்கடலைக்கு பதிலாக இதே அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை கூட ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பூசணிக்காய் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துருங்க. குக்கர் எடுத்துகிட்டு இதில் நம்ம வச்சுருந்த பருப்பு, அப்புறம் பூசணிக்காய், நம்ம ஊற வச்சுருந்த கடலை, இது எல்லாமே போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. அப்போ பருப்பு எல்லாமே நல்லா ஸ்பீடாக வெந்து வந்துடும். அதனால தான் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 விசில் அடித்து எடுத்துடுங்க. அப்போ பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே குக் ஆகிட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு, நார்மல் பருப்பு தான், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் வத்தல் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 கூட போட்டுக்கிடலாம். ஒவ்வொருத்தவங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய், தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொஞ்சம் குறப்பாக நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ இதை ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த பருப்பு, நிலக்கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய், இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே ஊற்றிடலாம். புளியும் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய், அந்த மசாலா, அதையும் இது கூடவே போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா தண்ணி உங்களுக்கு இன்னும் வேணும்னா இதிலேருந்து ஒரு 1/2 கப்பு வேணால் ஊற்றிக்கிடலாம். ரொம்பவே தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் அடுப்பில் எதுவுமே ஃபஸ்ட்டு வைக்கலை. எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்புலாம் இதிலே செக் பண்ணி பார்த்துடுங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. இது ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். நான் தேங்காய் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வத்தலை பிச்சு போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காயப்பொடி போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்ம லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விடலாம். அப்படி இல்லைனா மத்தியானம் கூட லஞ்சு கூட இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.